குலசேகர பட்டணத்துக்கு போய் முத்தாரம்மனை வழிபட போனீங்கன்னா இந்த அம்மனை வழிபடாம வந்துடாதீங்க. அவங்க தான் வீர மனோகரி, அஷ்டகாளிகளின் இரண்டாவது பிறந்த மாக்காளி. ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பூஜை செய்ய பூசாரி மனைவி மகனுடன் செல்ல மகன் சன்னிதானத்தில் விளையாடி கொண்டிருந்தான். மனைவி வரும்போது மகனை அழைத்து வர சொல்லி சென்று விட்டாள். பூசாரியோ அதனை மறந்து வீட்டிற்கு செல்கிறான். மனைவி கேட்கும்போது தன் மகனை விட்டு வந்து விட்டோம் என்பது தெரிகிறது. வெள்ளிக்கிழமை என்று பூட்டிய கதவை திறக்க கூடாது என்பது பலரும் அறிந்தது. ஆனாலும் கோயிலுக்கு சென்றனர். அங்கு சென்றவர்களுக்கு தாலாட்டு சத்தம் அவர்களின் காதுக்கு கேட்டது. அதனை கேட்டு மிரண்டு போய் நின்றனர். உள்ளே இருந்து ஒரு குரல், நாளை வாருங்கள், பையன் தூங்குகிறான், நான் பார்த்து கொள்கிறேன் என்று. ஆனால் இருவரும் முடியாது என்று சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குழந்தையை இப்போதே காண வேண்டும் என பதறினர். கோபத்தின் உச்சிக்கு சென்றவள் மாய குழந்தையை உருவாக்கி கை கால்கள் தனியாக அபிஷேக நீரில் விட்டாள். இதனை பார்த்த மனைவி மயங்கினாள். பூசாரியோ, காக்கதான கடவுள், நீ இவ்வாறு செய்து விட்டாய் என்று கூற, அப்போது நான் உன் தவறை உணர்த்தவே இவ்வாறு செய்தேன். உன் பையனின் பெயரை சொல்லி அலை, வருவான் என்று கூறி குரல் மறைந்தது. அவளின் கோபத்தை தணிக்கவே வீரமாகாளி சாந்த சொரூபிணியாக வீற்றிருக்கிறாள்.